அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரு அணிகளாக பிரியக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஏனென்றால் 40 தொகுதிகளிலும் அதிமுக தனித்துதான் போட்டியிடும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிவிட்டார். பாஜகவை எதிர்த்துவிட்டு சிறு கூட்டணிகள் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு சிறு கூட்டணிகளுக்கும் தற்பொழுது வரை கட்சிகள் உடன்பாடு செய்யவில்லை. மாறாக அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாத கட்சி வெற்று கட்சியாக அமைந்துவிட்டது. காரணம், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களுக்குத்தான் அதிக மவுஸ் இருப்பதாகவும் செல்வாக்கு இருப்பதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும் இவர்கள் கூறிவிட்டார்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாத தேர்தல் நடத்தினால் நிச்சயமாக அதிமுக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வரலாறு காணாத தோல்வி அடைந்தது போல்தான் அடையும் என்பதில் தற்பொழுது உறுதியாக கூறுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய தென் மாவட்ட நிர்வாகிகள். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய நிலை. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தலைமை அதிமுக வெற்றியடைவதற்கு மிக மிக கடினம் என்றுதான் தற்பொழுது வரை பேசப்படுகிறது. ஒட்டுமொத்த அதிமுக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க ஆரம்பித்து விட்டால் தானாக ஓபிஎஸ் அவர்கள் கையில் அதிமுக வந்துவிடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. ஓபிஎஸ் அவர்கள் உரிமை மீட்பு குழு என்று தொடர்ச்சியாக மாவட்டங்கள் தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவை மீட்டெடுப்போம், இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று அதிகாரப்பூர்வமாக கூறியுள்ள தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், நீதிமன்றமாக இருக்கட்டும் ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரிகள் கிளம்பி விட்டார்களா என்பதை பற்றி கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.